அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்ற ஈரான் இப்பொழுது ஓமான் நாட்டுடன் புதியதொரு ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஈரான் ஓமான் ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் அமெரிக்காவினுடைய பங்கு ஏதேனும் இருக்கிறதா? இது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஏமன் நாட்டு கடல் பரப்பில் கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக, இன்று புதன்கிழமை தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டியதில்லை என்று சொல்லி, கேட்க வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு இல்லை என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். 4 ஆண்கள் மீது தாக்குதல் நடத்திய பெண் ஒருவர் லண்டனிலே அதிரடியாக இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று பிற்பகல் வேளையில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர் இன்றைக்கு புதன்கிழமை ஆயிட்டது. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லை. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகின்ற எண்ணமோ அல்லது அமெரிக்க தூதுக்குழுவினர் வந்தால் அவர்களை வரவேற்கின்ற எண்ணமோ எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி ஈரான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிருந்தவர்கள். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்ப இன்றைய சூழ்நிலையில சண்டையும் இல்லை, சமாதானமும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படியே அந்த மயான அமைதி என்று சொல்லுவது தானே, அந்த மாதிரி ஒரு மயான அமைதியாக இருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல்கள். அது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓமான் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை எட்டியிருக்கின்றார்கள். கடந்த 2-3 நாட்களாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னா ஹோமுஸ் நீரிணையை எப்படி 2 நாடுகளும் சேர்ந்து நிர்வாகம் செய்கிறது, அதுல ஈரானினுடைய பங்கு என்ன, ஓமானினுடைய பங்கு என்ன, அதுல கட்டணம் வசூலிக்கிறதாக இருந்தால் எப்படி வசூலிக்கிறது, வசூலிக்கப்படுற கட்டணத்தை என்ன செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டு சுமூகமான முறையில் நல்ல முறையில் ஒரு ஒப்பந்தத்துக்கு தாங்கள் 2 நாடுகளும் வந்திருப்பதாக இப்பொழுது ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. அப்ப எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும், இந்த ஒப்பந்தத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அமெரிக்கா ஹோமுஸ் நீரிண பகுதியில் தன்னுடைய ஒரு மேலாதிக்கம் இருக்கணும் என்று சொல்லி இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னவர் தானே, ஈரான்கிட்ட கடற்படையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஹோமுஸ் நீரிணை இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருந்தவர். அப்படி இருக்கும்போது ஈரானும் ஓமானும் ஒப்பந்தம் போடும்போது இதில் அமெரிக்காவினுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பங்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் சொல்ல போனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் என்று சொல்லி. ஏனென்று சொன்னா எந்த ஒப்பந்தம் போடுறதாக இருந்தாலும் எங்களோட தான் போடணும் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப ட்ரம்பினுடைய அந்த ஒரு கருத்தை, அந்த ஒரு வேண்டுகோளை நிராகரிக்கிற விதமாக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரையில, நாங்கள் ஓமானோட தான் பேச்சுவார்த்தை நடத்த போறோம் என்று சொல்லி ஈரான் முடிவு எடுத்திருக்கிறது ஒரு வகையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சேலஞ்ச் பண்ற மாதிரி, அது கூட இன்னும் முரண்பாடுகளை தோற்றுவிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரானும் ஓமானும் இப்பொழுது ஒரு பொது உடன்படிக்கையின் கீழ் வந்திருக்கிறார்கள். ஹோமுஸ் நீரிணையில எங்கள் 2 நாடுகளையும் தவிர்ந்த ஏனைய எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு அலுவலும் இல்லை என்று சொல்லி 2 நாடுகளும் சேர்ந்து முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ட்ரம்ப் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. அதே வேளையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இனி எப்போதாவது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஏடன் வளைகுடா இருக்குதானே, அந்த ஏடன் வளைகுடாலிருந்து கிட்டத்தட்ட 176 கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏமன் நாட்டுக்கு சொந்தமான கடல் பரப்பில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல கப்பல் சேதமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதா பார்த்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு UKMTO என்று சொல்லுவோம், அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 176 கிலோமீட்டர் தொலைவில் போய்கொண்டிருந்த ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு அதை சுத்தி பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கப்பலில் இருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. என்னென்னு சொன்னா அந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தக்குள்ள அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதென்ன பெரிய வெடிப்பு சத்தம் எல்லாம் கேட்டிருக்குது, பெரிய புகைமண்டலம் எல்லாம் வந்திருக்குது, ஆனா கப்பல் இருந்தவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னா இந்த எச்சரிக்கை தாக்குதல் நடத்துறது தானே.
அந்த என்ஜின் ரூம் இருக்குத்தானே, என்ஜின் ரூமை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்துறது. சுடுறதாக இருந்தால் அதை நோக்கி தான் சுடுறது, ஏன்னு சொன்னா எச்சரிக்கைக்காக. எனவே இந்த தாக்குதல் கூட அப்படியான ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தாக்கியவர்கள் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவினுடைய பேச்சை நாங்கள் கேட்க வேண்டியதில்லை, மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்களுடைய நெருங்கிய நண்பர் தான், நல்ல நண்பர் தான், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம். எனவே நாங்கள் அது சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ட்ரம்புக்காக நாங்கள் முடிவுகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி ட்ரம்ப் வந்து நல்ல நண்பர் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வெளிப்படையாகவே பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நெத்தன்யாகு அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில வந்து இடைவெளி ஒன்று இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வந்தது. நாங்கள் கூட நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இஸ்ரேல் நடத்த நினைச்சிருந்த பல தாக்குதல்களை, அது ஈரான்ல மட்டும் இல்லாமல் லெபனான்லையும் தான், காசாலையும் தான், பல இடங்கள்ல வந்து இஸ்ரேல் நடத்துவதற்கு பிளான் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திட்டங்களை வந்து பிளான் பண்றது, தாக்குதல் நடத்துறதுக்கு, அதை வந்து கடைசி நேரத்தில் ட்ரம்ப் வந்து தடுத்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடு வரதுக்கான காரணமும் அதுதான். அதை விட ஈரானோட ஒரு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுறதுக்காக அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட தான் கூட கதைச்சு கொண்டதை தவிர நெத்தன்யாகுவோட பெருசா கிட்டவே இருக்கையில, அதோட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்துல வந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. அந்த ஒப்பந்தம் போட்டா பிறகும் கூட தெற்கு லெபனான்ல வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டது. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோபத்தோட வந்து போன் பண்ணி நெத்தன்யாகு அவர்களை பேசினார் சொல்லி நிறைய சம்பவங்கள். அதாவது இஸ்ரேல் என்ன நினைக்குது என்று சொன்னா, நாங்கள் நிறைய தாக்குதல் நடத்த விரும்புறோம், ஆனா அமெரிக்கா வந்து தடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லி இது கனகாலமா உள்ளுக்குள்ள இருந்து புகஞ்சு கொண்டிருக்கு போல இருக்குது. இப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா அது வெளிப்படையாக வெளியில வந்திருக்கிறது, இரண்டு தரப்புக்கும் இடையிலான முரண்பாடுகளை. என்ன பிரச்சனை சொன்னா, லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறணும் என்று சொல்லி ட்ரம்ப் கேட்டு பார்த்தார், அது நடக்கல. காசால வந்து தாக்குதல்களை வந்து நிறுத்த சொல்லி பார்த்தார், அதுவும் நடக்கல. அதோட மேற்கு கரையில வந்து அப்பாவி மக்களை வந்து தாக்குறது, அங்க குடியேற்றங்கள் செய்யறதையும் ட்ரம்ப் வந்து நிப்பாட்ட சொல்லி, தான் எல்லாத்தையும் வந்து நிறுத்த சொல்லி சொன்னதாக ட்ரம்ப் வந்து அடிக்கடி சொல்றது தானே, அதுவும் நடக்கல. இப்படி எதுவுமே நடக்கல. ட்ரம்ப் சொன்ன எதுவுமே வந்து இஸ்ரேல நடக்கல. இஸ்ரேல் தன்னுடைய ஒரு இஷ்டப்படி தாக்குதல்களை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்குது. அதுதான் இப்ப இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார், எங்களுடைய பாதுகாப்பும் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய நாடும் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர அதற்காக நாங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுடைய சொந்த முடிவுகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பேசி இருக்கின்றார். லண்டனில் இன்று பிற்பகல் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது. லண்டன்ல வந்து கோவன் கார்டன் என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் நிறைய வந்து போற ஏராளமான கடைகள் உள்ள ஒரு பரபரப்பான கடை தொகுதி என்று வைங்களேன், ஒரு பரபரப்பான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்று வைங்களேன், கோவன் கார்டன் என்று சொல்லி. யூகேல இருக்கிறார்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்காக சொல்றேன். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண் 45 வயதுடைய ஒரு பெண் வந்து திடீரென்று அங்க இருந்த எல்லார் மேலையும் கத்தியால குத்தி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. பிற்பகல் அது கத்தியண்டில் ஒரு பெரிய சைஸ் கத்தரிக்கோல் உண்டு. அப்ப வந்து 4 ஆண்கள் அதுல வந்து காயமடைந்து உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏஆர் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இறக்கப்பட்டு, அதாவது ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இறக்கப்பட்டு அந்த 4 பேரும் ஏற்றி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அது எதுக்கு ஏஆர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றணும் என்று சொன்னா, லண்டன் டிராபிக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் வந்து போறது பார்க்க ஏஆர் ஆம்புலன்ஸ் வந்து ஈஸி, கொண்டு வந்து இறக்கி ஏற்றியாச்சு கொண்டு போயாச்சு. மற்றபடி ரோட்டால் ஆம்புலன்ஸ் வரது விடிஞ்சிடும். எனவே ஏஆர் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். பெண் வந்து உடனடியாக போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவா என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக லண்டன்ல இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது, கத்திக்குத்து சம்பவங்கள் நடக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் தான் நடக்கும். ஆனா பெண் ஒருவர் 4 ஆண்களை துரத்தி கத்தியால குத்தின சம்பவம் என்று சொன்னா அது இப்பதான் முதல் முறையாக நாங்கள் கேள்விப்படுறோம். எனவே இது ஒரு ஆச்சரியமான செய்தியாகவும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் மாறி இருக்கிறது இன்றைய சம்பவம். அந்த கோவன் கார்டன் பகுதி குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மூடப்பட்டிருந்ததாகவும் பின்னர் திறக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.